அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எக்கனாமிக்ஸில் முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 280 அதாவது 280 வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவிற்கென்று ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது நிதி ஆணையம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 281 281 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக வந்து இந்த நிதி ஆணையத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா அதாவது மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் மாநிலங்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணுறது இந்த அமைப்பு தான். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அமைக்கிறது யார் அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். தற்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 16 நிதி ஆணையங்கள் வந்து இருக்குது. 15 நிதி ஆணையங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது தற்போது ஏப்ரல் 1, 2026லேருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒருத்துக மாதிரி வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து மேட்ச் பண்ண சொல்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது முதல் தலைவராக நிதி ஆணையத்தினுடைய முதல் தலைவராக இருந்தது யாருன்னா கேசி நியோகி அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். ஸோ இவருடைய காலம் வந்து பார்த்தோம்னா 1952லேருந்து 57 வரைக்கும். அடுத்தது இரண்டாவது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் யாருன்னா சந்தானம் அவர்கள், தமிழ்நாட்டுக்காரர். ஸோ இவர் வந்து 1957லேருந்து 62 வரைக்கும். அடுத்தது மூன்றாவது நிதி ஆணையத்தை பொறுத்தளவுக்கு ஏகே சந்தா அப்படிங்கிறவர் 1962லேருந்து 66 வரைக்கும். அப்படியே ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டே இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து இயரையும் சேர்த்து பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காவது நிதி ஆணையம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பிவி ராஜமன்னார். ஸோ இவருடைய தலைமையில் தான் நம்ம 1969 மத்திய மாநில உறவுகள் குறித்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ அது வந்து இவருடைய தலைமையில் தான் 1966லேருந்து 69 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1969 தான் அந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அடுத்தது ஐந்தாவது நிதி ஆணையம் மகாவீர் தியாகி அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1969லேருந்து 74 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது ஆறாவது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக கே பிரம்மானந்த ரெட்டி அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1974லேருந்து 79 வரைக்கும். அடுத்தது ஏழாவது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக ஜேஎம் ஷெலட் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1979லேருந்து 84 வரைக்கும். அடுத்தது எட்டாவது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக ஒய்பி சவான் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1984லேருந்து 89 வரைக்கும். அடுத்தது ஒன்பதாவது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக என்கேபி சால்வே அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1989லேருந்து 95 வரைக்கும். அடுத்தது 10வது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக கேசி பந்த் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1995லேருந்து 2000வது ஆண்டு வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது 11வது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக ஏஎம் குஸ்ரோ அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 2000வது ஆண்டிலிருந்து 2005 வரைக்கும். அடுத்தது 12வது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக ரங்கராஜன் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். ஸோ இவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். 2005லேருந்து 2010 வரைக்கும். அடுத்தது 13வது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக விஜய் கேல்கர் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 2010லேருந்து 2015 வரைக்கும். அடுத்தது 14வது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக ஒய்வி ரெட்டி அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 2015லேருந்து 20 வரைக்கும். அடுத்தது 15வது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக என்கே சிங்கு 2020லேருந்து 26 வரைக்கும் இருந்திருப்பார். இந்த 14வது நிதி ஆணையம் வரைக்கும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையுமே வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 15வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது மட்டும் 6 ஆண்டுகள் வந்து செயல்பாட்டில் இருந்திருப்பாங்க. காரணம் என்னென்னா 2020 கொரோனா வந்ததுனால எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2020லிருந்து
2020 ஏப்ரல் 1லிருந்து 2026 மார்ச் 31 வரைக்கும் இவருடைய பீரியட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். தற்போது வந்து பார்த்தோம்னா 16வது நிதி ஆணையம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. இதனுடைய தலைவராக அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவருடைய இந்த பரிந்துரை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்குன்னா அடுத்த 5 ஆண்டுகள். அதாவது இப்போ முடிஞ்சு இல்லையா, இந்த ஏப்ரல் 1 2026 மார்ச் 31 2031 வரைக்கும் இவருடைய பரிந்துரை அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ மத்திய அரசுக்கு வரக்கூடிய அந்த வருவாயில் மாநிலங்களுக்கு இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குதுன்னா அந்த 28 மாநிலங்களுக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை சதவீத வருமானத்தை வந்து நாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இவர் வந்து பரிந்துரை பண்ணியிருப்பார். இவர் வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து அனுப்புவார். அதே மாதிரி இந்த 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது எப்போது அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சிருவாங்க. அப்போ எப்போ அமைச்சாங்க அப்படின்னா டிசம்பர் 31, 2023 இந்த 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். இவருக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான அந்த காலக்கெடு அப்படிங்கிறது எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அக்டோபர் 31, 2025 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 16வது நிதி ஆணையம் எப்போ தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா நவம்பர் 17, 2025 வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அந்த பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2026 போடப்பட்ட அந்த யூனியன் பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிந்துரைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் இந்த 14வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதத்தை மாநிலங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 42% வந்து கொடுத்துருந்தாங்க. 5 வருஷம் நடைமுறையில் இருந்துச்சு. அடுத்தது 15வது நிதி ஆணையம் வந்து அதில் 1% கம்மி பண்ணி 41% கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்து இந்த 1% கம்மி பண்ணாங்க அப்படின்னா அந்த 14வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்தபோது ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு மாநிலமாக இருந்துச்சு. 2019 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2ஆ பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. அப்போது ஒரு மாநிலங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகுதா? ஏன்னா யூனியன் பிரதேசம் வந்து பார்த்தோம்னா நேரடியாக மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் தான் அந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு மாநிலம் கம்மியானதுனால 42%லிருந்து 41% கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 16வது நிதி ஆணையம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதே 41% வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து பார்த்தோம்னா மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துட்டு வருது, செயல்பட்டுட்டு வருது. இது எதுக்காகனா மாநில அரசுக்கு வரக்கூடிய அந்த வருவாயில் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, லோக்கல் கவர்மெண்ட், அவங்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது நிதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணுவாங்க. அப்போ மத்திய நிதி ஆணையம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரியை வந்து அதாவது மத்திய அரசுக்கு வரக்கூடிய அந்த வருவாய் இருக்கு இல்லையா, அதை வந்து மாநிலங்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணுவாங்க. இதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது மாநிலத்துக்கு வரக்கூடிய மொத்த வருவாயில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நம்ம எவ்வளோ பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா முக்கியமான டேட்டா. ஸோ நிதி ஆணையம் தொடர்பான ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 280 சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஆர்டிக்கல் இருந்தாவே அது வந்து பார்த்தோம்னா இந்திய அரசு சார்ந்த ஒரு அமைப்பு. இதே வந்து நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோக்கு, இதுக்கு முன்னாடி இந்த திட்டக்குழு, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர்களை வந்து ஏதோ ஒரு 4.5 வருஷத்தை கொடுத்துட்டு ஸோ இது வந்து மேட்ச் பண்ண சொல்லி கன்ஃபார்மாக வந்து கேள்விகள் வரும். ஸோ இது வராத கொஸ்டின் பேப்பரே வந்து கிடையாது. ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பும் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.